ஆர்டிசான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி கை வேலைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ அவங்க கண்ணு பார்க்கும், கை வேலை பார்க்கும். ஆனால் மனசுக்குள்ளே அவங்க வந்து ராஜேந்திர சோழனா கடாரம் வென்றான் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பெருங்கொண்ட ஆட்களை பற்றி அப்படியெல்லாம் நம்ம திருமண வாழ்க்கை, செக்ஸு, தாம்பத்தியம் அதெல்லாம் வந்து ரொம்ப வினோதமான ஒரு ரொம்ப வித்தியாசமாக அந்த மாதிரியெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கை அமையும், சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து இவங்க எப்பேற்பட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ரக்கட் உமனாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் சரி, கணவனை வந்து கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த தலையணை மந்திரம்லாம் ஓதவே வேண்டாம், எல்லாமே செயல்பாடு தான். அதனால் இவங்களால் திருமண வாழ்க்கை வந்து கணவன் மனைவி ஒற்றுமை, தாம்பத்தியம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளை ரொம்ப கண்ட்ரோல்டாக டிசிப்ளின்டாக வளர்த்துட்டு வருவாங்க. எல்லாம் மிலிட்ரி டிசிப்ளின் தான். அப்பா வந்துட்டாருன்னா அப்பா பேசவே மாட்டார். ஆனால் அச்சீவர்ஸ் மாதிரி நானும் வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க மனசளவில் அனுபவிக்கிறாங்க. அவ்வளோதான். நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் எல்லாமே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களோட பற்றிய புக்ஸாக தான் இருக்கும். அவங்க படம் பார்த்தாலும் அப்படிப்பட்ட படங்கள் தான் பார்ப்பாங்க. சரித்திர புருஷரை பற்றி கேட்டால் டாப் டு பாட்டம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனைத்து ரகசியங்களும் இவங்க சொல்லுவாங்க. எல்லாம் நுணுகி ஆராய்ஞ்சு அவங்களுடைய தன் வரலாறு, சுய வரலாறு, அடுத்தவங்க இவங்களை பற்றி எழுதிய வரலாறு அதைத்தான் படிப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா. விருச்சிகம் ஒரு நல்ல ராசி, ஆனால் ரொம்ப மர்மமான ராசி. மர்மமான ராசி. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியே தெரியாது. ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், ரொம்ப நல்ல உழைப்பாளிகள். யாருக்காவது உழைப்பாங்க. ஒரு 30 வருஷம் ஒரு கம்பெனியில் உழைச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு கம்பெனி கை மாறிடும், இவங்களை அனுப்பிடுவாங்க. அந்நேரம் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி வெறுமையான ஒரு வாழ்க்கையில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப ஜீரோலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறுவாங்க. அதாவது உழைக்க தொடங்குவாங்க, சம்பாதிக்க தொடங்குவாங்க. இவங்களுக்கு பெரிய பிளானிங் எல்லாம் இருக்காது லைஃப்பில். நம்ம இதாகணும் அதாகணும்ட்டு இருக்கிறத வச்சு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான். என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு சிறப்பாக சிக்கனமாக வாழ்ந்துருவாங்க. உங்களுக்கு பெரிய ஆசைகள், அப்புறம் வந்து கோட்டை கட்டணும், கொடியேற்றணும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசியில் உள்ள ஒரு இது என்னன்னா, இங்கே வந்து இவங்களுடைய ஆசைகள்லாம் கனவுகள்லாம் நிறையா இருக்கும் மனசுக்குள்ள. ஆனால் அது வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு இன்ட்ரோவர்ட் ராசி. நிறையா இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி கடகராசி வந்து மனசுக்குள்ளேயே கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு வர்றாங்கல்ல, இவங்க வந்து கற்பனை பண்ணுறதில்ல, இவங்க செயல்முறைப்படுத்துகிற மாதிரியே மனசுக்குள்ளே வந்து இவங்க ஜேம்ஸ் பாண்டாவே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போகிறாங்கன்னா அவங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் நட மாதிரி இருக்கும். அப்படி படிக்கட்டிலேருந்து கீழே குதிப்பாங்க, அப்படி ஏறுவாங்க, அந்த பிளாட்ஃபார்மில் அப்படி குதிப்பாங்க, ஒரு வண்டியை தாண்டுவாங்க. ஏதாவது ஒன்று இவங்க என்ன நினச்சிக்கிட்டு ஏன் நடந்து தானே போய்கிட்டு இருக்கேன், எதுக்கு போய் மேலேயும் கீழேயும் குதிக்கிறேன் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே நேற்று பார்த்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வந்தாலும் இப்படி குதிச்சிருக்கும். இவங்க செயல்படுத்துவாங்க, இவங்களுடைய கற்பனைகளை இவங்க வந்து செயல்முறைப்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கும் நடைமுறைக்கு சம்பந்தமே இருக்காது. அதுதான் இவங்க மர்ம ராசின்றது. இவங்க மனசுக்குள்ளே திடீர்னு ராஜராஜ சோழன் ஆவாங்க, ராஜேந்திர சோழன் ஆவாங்க. அவங்க மனசுக்குள்ளே வந்து பெரிய பெரிய ஆட்கள், ஒரு சாகசங்கள் செய்தவங்க இருப்பாங்க இல்லையா, பெரிய சாகசங்கள் செய்தவங்களாவே தன்னை கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கும். இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மாதிரி கூட நம்ம அப்படி கற்பனை பண்ணி, ஒரு ஆள்னா பரவாயில்ல, தினம் ஒரு ஆளை பற்றி அவங்க கற்பனை பண்ணுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இல்ல. அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாகச
செய்தவங்களும் இவங்களாகவே இவங்க மனசுக்குள்ள வந்து அவங்க அந்த ரோல் ப்ளே பண்ணுவாங்க மனசுக்குள்ளேயே. ஓகே மேம், இது வெளியில இருந்து பாக்குறவங்களால இது புரிஞ்சுக்க கண்டே முடியுமா? பிடிக்க முடியாது, தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. அவங்க கண்ணு பார்க்கும், கையை வேலை பார்க்கும். அவ்வளவுதான் தெரியும். பெரும்பாலும் இவங்க டெக்னிக்கல் ஒர்க்கில் இருப்பாங்க. இந்த மெக்கானிக்கு அல்லது பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைவேலை, கைவினை அப்படின்றோம்ல, கைவினைஞர்கள் அப்படின்னு, அந்த மாதிரி ஆர்டிசான்ஸ், ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஆர்டிசான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி கைவேலைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ அவங்க கண்ணு பார்க்கும், கை வேலை பார்க்கும். ஆனால் மனசுக்குள்ளே அவங்க வந்து ராஜேந்திர சோழனா கடாரம் வென்றான் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பெருங்கொண்ட ஆட்களை பற்றி, அப்படியெல்லாம் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம ராஜேந்திர சோழனாக இருந்திருப்போம், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நம்ம ஜூலியஸ் சீசராக இருந்திருப்போம். அப்படியெல்லாம் வந்து ஒரு நல்ல அது என்னது, ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் அப்படின்வோம்ல. அந்த மாதிரி எதுனாலும் நம்ம நிறைவேற்றிடலாம், நம்ம தான் ராஜா, நம்மளால் முடியாத வேலையே கிடையாது. நீங்கள் ஒரு 60 அடி உயரத்தில் போய் அந்த வேலையை பார்க்கணும்னா கூட சரிங்க சார்னு அவங்க பாட்டு கடன்னு ஏறி போவாங்க. என்ன சொன்னோன்னா என் பாட்டுக்கு ஏறிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்க மனசுக்குள்ளே வந்து அவங்க பெரிய கோட்டையில் ஏறி கொடி பறக்க செய்த நெடுஞ்செழியன் மாதிரி அவங்க பாட்டுக்கு கடன்னு ஏறி அந்த வேலையை செஞ்சுட்டு இறங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த பூஸ்டிங் எலிமெண்ட் வந்து ரொம்ப உயர்வான சிந்தனையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்க வந்து ஒரு மர்ம ராசி, ஆனால் உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அமையுமா? சிறப்பாக இருக்கும். இவங்க ரொம்ப வந்து ரொமான்டிக் கிடையாது, ஆனால் ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன். அதனால எல்லாத்தையும் வந்து செயல்பாட்டில் தான் காட்டுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸு அந்த மாதிரி அனுபவிக்கணும்னு இவங்களுக்கு ஆசை இருக்கும். அதில் என்னென்ன வகை 64 கலைகளாக அது என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லாம் அனுபவிக்கணும்னு நினப்பாங்க. இவங்களை வெளியில் பார்த்தா அப்படியெல்லாம் அனுபவிக்கிற ஆள் மாதிரி தெரியாது, ஆணோ பெண்ணோ பார்த்தா. ஆனால் இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை, செக்ஸு, தாம்பத்தியம் அதெல்லாம் வந்து ரொம்ப வினோதமான ஒரு ரொம்ப வித்தியாசமாக அந்த மாதிரியெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கை அமையும். சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து இவங்க எப்பேற்பட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ரக்கட் உமனாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய யானைக்கும் ஒரு அங்குசந்தானேன்ன மாதிரி எல்லாம் இவங்க கைக்குள்ளே தான் இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி கணவனை வந்து கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த தலையணை மந்திரம்லாம் ஓதவே வேண்டாம், எல்லாமே செயல்பாடு தான். அதனால் இவங்களால் திருமண வாழ்க்கை வந்து கணவன் மனைவி ஒற்றுமை, தாம்பத்தியம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளை ரொம்ப கண்ட்ரோல்டாக டிசிப்ளின்டாக வளர்த்துட்டு வருவாங்க. எல்லாம் மிலிட்ரி டிசிப்ளின் தான். அப்பா வந்துட்டாருன்னா அப்பா பேசவே மாட்டார், ஆனால் பிள்ளைங்க அதாவது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா முன்னாடி எதுவும் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு கிராஸ் பண்ணக்கூட செய்யாது. இவங்க அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா எங்கே போகிற, படிக்கிற நேரத்தில் அங்கே என்ன உனக்கு கிச்சனுக்குள்ளே வேலை அப்படின்னு 100 கேள்வி கேட்காமலே தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு அது சொல்லிட்டு போகும். இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க அப்படி பார்த்தாலே போதும், தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு அது சொல்லிட்டு போகும். அதனால் எதுக்கு நேரம் போய் தண்ணி குடிக்கிற, உட்காந்து படிக்கிற நேரத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். பிள்ளைகளை ரொம்ப கண்ட்ரோல்டாக நல்லா வளர்ப்பாங்க. இவங்களுடைய பிள்ளைகளும் வந்து இவங்கள விட பயங்கரமான வேலைக்காரங்களாக வருவாங்க. வேலைகள்லாம் நிறையா சொல்லி கொடுத்து நல்ல டெக்னீஷியன்ஸாக, பிள்ளைங்களையும் இவங்க ஒரு டெக்னீஷியன்னா பிள்ளைங்களும் நல்ல டெக்னீஷியன்ஸாக, வேணும்னா இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு உயர்வான இடத்துக்கு வளர்த்து கொண்டு வருவாங்க. நல்லாயிருக்கும். இவங்க ஃபேமிலி வந்து வெளியிலேருந்து பார்க்க ஆகா ஓஹோன்னு தெரியாட்டினாலும் இவங்களுடைய மனைவிமார் வந்து ரொம்ப அப்படியே ஹஸ்பண்டை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் குடும்பமாக சிறப்பாக செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மேம் இவங்க வாழ்க்கையில்? மைனஸ்னு ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களுடைய நேச்சர். அவங்களுக்கு பெரிய அச்சீவர்ஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த அச்சீவர்ஸ் மாதிரி நானும் வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க மனசளவில் அனுபவிக்கிறாங்க, அவ்வளோதான். நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க, ஆனால் எல்லாமே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களோட பற்றிய புக்ஸாக தான் இருக்கும். அவங்க படம் பார்த்தாலும் அப்படிப்பட்ட படங்கள் தான் பார்ப்பாங்க. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் எல்லோரும் தூங்கின பிறகு அவங்க உட்காந்து ஏதாவது ஒரு ஹாலிவுட் ஒரு பெரிய படம் அது பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவன் எப்படி எடுத்திருக்கான், இவன் எப்படி எடுத்திருக்கான், இன்னும் எப்படி எடுத்திருக்காங்க, அவன் எவ்வளவு சாகசங்கள் காட்டுறான்.
நமக்கு தெரியாது. இவர் ஒரு பிளம்பராக இருப்பார், ஒரு ஐடில வேலை பார்ப்பார். இவர் வந்து இந்த படங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் யாராவது ஒரு மனிதரை பற்றி கேட்டால், அவரை பற்றி பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்லை, ஒரு சரித்திர புருஷரை பற்றி கேட்டால் டாப் டு பாட்டம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனைத்து ரகசியங்களும் இவங்க சொல்லுவாங்க. எல்லாம் நுணுகி நுணுகி ஆராய்ஞ்சு அவங்களுடைய தன் வரலாறு, சுய வரலாறு, அடுத்தவங்க இவங்களை பற்றி எழுதிய வரலாறு, அதைத்தான் படிப்பாங்க. இந்த கற்பனை கதைகள் படிக்கும் போது உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில் இந்தந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, இவளுக்கு ஒரு ரகசிய காதலி இருந்தா, இவனுக்கு அவன் அப்படி இருந்தான், இவன் இப்படி இருந்தான் அப்படின்னு அவங்கள பற்றிய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய படிப்பாளி அல்லது ஒரு ஆராய்ச்சியாளர். ஆனால் என்னன்னா மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி நுணுகி அதனுடைய ஆழத்துக்கு போய் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில விருச்சிக ராசியில பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றிம்மா.